ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தண்ட சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நல்ல இந்த ஒயிட் ரவை எடுத்துக்கலாங்க. அது ஒரு கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கப் ரவைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. வெல்லம் நல்லா பொடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு முட்டையை உள்ளே உடச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி இது சேர்க்காம ஃபஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இது எல்லாத்தையும் மாற்றிக்கலாங்க. மிக்ஸி கப்பில் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா கொரகொரப்பாக இல்லாமல் நல்லாவே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாவு இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது திக்காக ஆரம்பிச்சிருங்க. நல்லா அந்த ரவை ஊறி வரனால நம்மளுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா அடித்து நம்ம நல்லா ரொம்ப நல்லா ஸ்பீடாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண பாருங்கள், அந்த மாவோட பதம் நல்லா கட்டியாகிட்டே இருக்குங்க. அடுத்ததான் நல்லா குழியாக இருக்கிற மாதிரி இந்த ஆப்போசிட்டி மாதிரி நல்லா குழியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. அதை நல்லா சூடுபடுத்திட்டு ஒரே ஒரு கரண்டி நல்லா உள்ளே சேர்த்துக்கலாங்க. அது ஆப்பத்துக்கு நம்ம நார்மலாக அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இதுக்கு அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சென்டரில் மட்டும் நல்லா ஊற்றிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி அளவாக ஊற்றிட்டு தேவைப்பட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் மேலாப்பில் உள்ள சேர்த்துக்கலாங்க. நெய் அல்லது எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி உள்ளே சேர்த்து விட்டுட்டு மூடி போட்டு இது ஒரு பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. கருகிராமல் நல்ல மிதமான தீயில நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. நல்லா செவக்க வெந்து வரட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்தாச்சு. இப்போ மெல்லமாக அடுத்த பக்கமும் திருப்பி விடலாம். ஏன்னா சென்டரில் கொஞ்சம் மாவாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா செவக்க வந்தாச்சு. இந்த மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதையும் ரெடி பண்ணிக்கலாங்க. மூடி போட்டுக்கலாங்க. இப்போ 2 நிமிஷத்தில் அதுவும் தயாராகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காக கூட பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்குங்க. மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஊற்றி மீதமுள்ள எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்து வெளியில் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் எல்லாத்தையும் நல்லா சவக்க விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட நல்ல வெல்லம்லாம் சேர்த்துட்டு செஞ்சுக்கினா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.